எப்படி பாக்குறீங்க? கட்சி தலைவர் பூச்சலரு அதுக்கப்புறம் மீண்டும் தேர்வு பண்ணியிருக்கீங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினர் மீண்டும் தலைவராக எங்கள் அன்பு தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும், பொதுச் செயலாளராக மீண்டும் வடிவேல் ராவணனாகிய என்னையும், பொருளாளராக திலகபாமா அவர்களையும் தேர்ந்தெடுக்கிறார்கள். நாங்கள் எங்கள் கடமை உணர்ந்து கட்சியின் வளர்ச்சிக்கான வகையிலே எங்களுடைய செயல்பாடுகள் அமையும் என்று நான் உறுதி கூறுகிறேன். கடந்த காலங்களில் இருந்ததை விட இன்னும் வேகமாகவும் சிறப்பாகவும் கட்சியினுடைய கொள்கைகளை மக்களிடம் சேர்க்கின்ற வகையிலே அதற்கான பணிகளிலே ஈடுபடுவோம். மாவட்டந்தோறும் சென்று நான் பொதுச் செயலாளர் என்கிற முறையிலே தொண்டர்களை பார்த்து கட்சி வளர்ச்சிக்கான திட்டங்களை வழங்கி அதை செயல்படுத்துவேன். அந்த வகையிலே என்னுடைய பணிகள் கடந்த காலங்களிலும் மனநிறைவோடு செய்திருக்கிறேன். நம்முடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையிலே இயங்குவதில் எனக்கும் பெருமையாகவும் இருக்கிறது, மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. என்னை முழுமையாக செயல்பட அவர்கள் ஊக்குவிக்கிறார்கள். எனவே பாட்டாளி மக்கள் கட்சி இனி எதிர்காலத்தில் தமிழகத்தின் ஆட்சி கட்டிலை நோக்கி அது தன்னுடைய செயல்பாடுகளை அமைக்கும். தமிழகத்தின் எல்லா சிக்கல்களிலும் எல்லா பிரச்சனைகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் முதல் குரல் கொடுக்கிறது, அதற்கான தீர்வையும் முன்வைக்கிறது. இப்பொழுது 2 நாளைக்கு முன்னாலே தமிழகத்தின் வரவு செலவு திட்ட அறிக்கையை, ஷேடோ பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையை படைத்திருக்கிறோம். வேளாண்மைக்கான நிதிநிலை அறிக்கையை படைத்திருக்கிறோம். இவையெல்லாம் அரசுக்கு வழிகாட்டுவதற்கான வகையிலே அவை அமைந்திருக்கின்றன. அரசு அவற்றிலிருந்து நல்ல திட்டங்களை எல்லாம் மேற்கொண்டு செயல்படுத்தும் என்று நாங்கள் நம்புகிறோம், எதிர்பார்க்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி உலக அளவில் இருக்கிறது. அரபு நாடுகளிலும், மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலும் உள்ளது. எனவேதான் நாங்கள்லாம் அனைத்துலக அளவிலே பொறுப்பாளர்களாக நாங்கள் இருக்கிறோம். எனவே அது ஒன்றும் புதுமை இல்லை. இப்பொழுது அதிகாரப்பூர்வமாக நாம் ஆந்திராவிலே கட்சியினுடைய அமைப்பை தொடங்கவிருக்கிறோம். ஆமாம், அது ஒரு கேம்பெயின் என்பது போல நாங்கள் சாராய கடையை, மதுக்கடைகளை மூடுகிற அளவிலே மக்களுக்கு அவற்றை எடுத்து சொல்லி அரசுக்கு முறையான வகையிலே வழிகாட்டுவோம். கடந்த காலங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி தான் 9,000 கடைகளை மூடியிருக்கிறது. தமிழகத்திலே 3,000க்கு மேற்பட்ட கடைகளை மூட வைத்திருக்கிறது. எனவே நாங்கள் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் கூட சரியான எதிர்க்கட்சியாக இருந்து தமிழக மக்களுடைய நலன்களை நோக்கி அல்லவற்றை களைவோம், நல்லவற்றை வரவேற்போம்.